இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அந்த 8 மாத பிஞ்சு குழந்தையை பெற்ற தாய் தந்தையால் தத்துக் கொடுக்கப்பட்டு அந்த புதிய தாய் தந்தையை பார்த்ததும் என்னவெல்லாம் யோசித்திருக்கும். தன் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்து கொஞ்சி மகிழ்கிறவர்கள் அந்த இரவில் ரத்தம் சொட்ட சொட்ட நரபலி கொடுக்க போகிறார்கள். அதற்காகத்தான் தன்னை விலை கொடுத்து வாங்கிச் செல்கிறார்கள் என்று நினைத்து பார்த்திருக்குமா? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹொஸ்கோட்டை அருகே உள்ள சுலிபெல்லேவில் ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை குழந்தை உதவி எண் 1098க்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. காலை 10:40 மணி அளவில் வந்த அந்த ரகசிய அழைப்பை தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் அதிர்ச்சியாகி நடவடிக்கையில் இறங்கினர். காரணம், பௌர்ணமி முழுநிலவு நாளில் மறைக்கப்பட்ட புதையலை கண்டுபிடிப்பதற்காக சடங்குகள் செய்து ஓர் ஆண் குழந்தையை அதன் பெற்றோர் பலியிடப் போவதாக ரகசிய அழைப்பாளர் எச்சரித்தார். அவரால் வழங்கப்பட்ட முகவரி தெளிவற்றதாக இருந்தது. அந்த ரகசிய அழைப்பாளர் தனது மொபைல் எண்ணை பகிர்ந்து பின்னர் இணைப்பை துண்டித்தார். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி அனிதா லட்சுமி தலைமையிலான அதிகாரிகள் ஒரு வழியாக அந்த வீட்டை கண்டுபிடித்து உள்ளே நுழைந்த போது அச்சத்தை ஏற்படுத்தியது. அந்த வீட்டில் சுமார் 2.5 அடிக்கு 2 அடி அளவுக்கு புதியதாக குழி தோண்டப்பட்டிருந்தது. எதனால் இந்த குழி தோண்டப்பட்டது என்று அந்த பெற்றோரிடம் கேட்டபோது அவர்கள் முறையான பதிலை அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த குழந்தை எங்கே என அந்த பெற்றோரிடம் விசாரித்த போது உறவினர்கள் வீட்டில் இருப்பதாக கூறியுள்ளனர். 8 மாத குழந்தையை பெற்றோர் உறவினர்கள் வீட்டில் விடுவார்களா என சந்தேகம் தொற்றிக்கொள்ள தாங்கள் யார் என்பதை கூறி உடனடியாக குழந்தையை கொண்டு வருமாறு அறிவுறுத்தினர். பின்னர் குழந்தையை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். சுலிபேலே போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து குழந்தையை பாதுகாக்க குழந்தை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உதவி இருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் அந்த தம்பதியர் குழந்தையின் உண்மையான பெற்றோர் அல்ல என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. கோலாரில் உள்ள ஒரு தினக்கூலி தொழிலாளியிடம் இருந்து குழந்தை சட்ட விரோதமாக தத்தெடுக்கப்பட்டதாக ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். உண்மையான பெற்றோர் தற்போது கண்டுபிடிக்கப்படவில்லை. மேலும் அவர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறிவிட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. அவர்களை கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சுலிபேலே பகுதியில் உள்ள சந்தையில் விற்பனையாளர்களாக பணிபுரியும் இந்த தம்பதியர் அந்த நரபலியை திட்டமிடவில்லை என்று மறுத்திருக்கிறார்கள். இருப்பினும் குழி தொடர்பான அவர்களின் வாக்குமூலங்கள் முரண்பாடாக இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழு அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் குழியின் புகைப்படங்களுடன் கர்நாடக மனிதாபிமானமற்ற தீய நடைமுறைகள் மற்றும் சூனியம் தடுப்பு மற்றும் ஒழிப்புச் சட்டம் 2017 கீழ் வழக்கு பதிவு செய்வதாகவும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்களின் தொடர்புடைய விதிகளின் கீழ் வழக்கு பதிவு செய்வதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. குழந்தை நரபலிக்காகவே தத்தெடுக்கப்பட்டதா? அப்படியென்றால் புதையலுக்காக நரபலி கொடுக்க வேண்டும் என இந்த தம்பதியருக்கு ஐடியா கொடுத்த மெயின் அக்யூஸ்ட் யார்? அந்த மெயின் அக்யூஸ்ட் இன்னும் எத்தனை பேருக்கு இப்படி தவறான ஐடியா கொடுத்திருப்பார் என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் கர்நாடக மாநில சமூக செயற்பாட்டாளர்கள். பாலிமர் செய்திகளுக்காக பெங்களூரு செய்தியாளர் வாசு. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.